உறவுகள் எல்லோருக்கும் உங்கள் தமிழின் அன்பான வணக்கங்கள். நான் எப்பொழுதும் போல நலமா இருக்கேன். நீங்களும் சௌக்கியமா இருக்கணும்னு எல்லாம் வல்ல இயற்கையிடத்திலே பிரார்த்தனை செய்கின்றேன். நிறைய விஷயங்கள பத்தி பேசியிருக்கோம். நிறைய பகிர்தல் இருக்கு. நிறைய புரிதல் இருக்கு. அப்புறம் என்ன அடுத்து பேசுறதுன்னு யோசிக்கும் பொழுது, மிக சமீபத்தில் எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை பற்றி உங்களோடு பகிரணும்னு ஆசை. மனித வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஏற்படும். எனக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான அனுபவங்கள்லாம் நிறைய ஏற்பட்டிருக்கு. வித்தியாசமான இப்படியெல்லாம் கூட ஏற்படுமா, இப்படியெல்லாம் கூட நிகழ்வுகள் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் உண்டான்னு நினைக்கிற மாதிரியான அனுபவங்கள் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்கு. அதில் இதுவும் ஒரு வித்தியாசமான, ஒரு சுவாரஸ்யமான, ரசிக்கத்தக்க ஒரு அனுபவமாக நான் எடுத்துக்கொண்டேன். ஏன்னா எப்படி வேணால் அது இருக்கலாம், ஆனால் அதை நாம் எப்படி அனலைஸ் பண்ணி எப்படி எடுத்துக்கிறோங்கிறது தான் விஷயம். நமக்கு திடீர்னு எங்கேருந்தோ ஒரு கால் வரலாம். ஐயோ, யாரோ தெரியாதவங்க நமக்கு கால் பண்ணிட்டாங்களேன்னு பயப்படுறத விட, எதற்காக இந்த கால் நமக்கு வந்தது அப்படின்னு முதல்ல அவங்கக்கிட்ட பேசி தெரிஞ்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அது தேவையற்ற நம்பராக இருந்தால் பிளாக் பண்ணுவோம். நம்ம புகார் தெரிவிக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களுக்கும் பயப்படாமல் நாம் தெளிவாக இருந்தால் தான் நமக்கு வரக்கூடிய துயரங்களையோ துன்பங்களையோ நம்மால் போக்கிக் கொள்ள முடியும். நம்ம மனசுக்குள்ளே முதல்ல ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இப்போது ஒரு நிகழ்வு, அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த அனுபவம் குறும்புத்தனமான அனுபவமாக இருந்தாலும் அது எதேர்ச்சையாக நடந்தது. அதுக்கு நான் ஒன்றும் பண்ணலை, அதுவாக நடந்தது. அதுவாக ரொம்ப சுவாரஸ்யமிக்க ஒரு நிகழ்வாக என் மனதிற்கு பட்டது. அதை நான் உங்களோடு பகிர்கின்றேன். கடந்த வாரம் எங்கள் வீட்டில் எல்லாருமே வழக்கறிஞர்கள். அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க. இந்த மாதிரி என் உறவுகளில் பெரும்பாலும் வழக்கறிஞர்கள் இருக்காங்க. ஸோ அண்ணா கிட்ட ஒரு கேஸ் விஷயமாக பேச வேண்டி இருந்தது. அப்போ அண்ணா பொதுவாக கோர்ட்டில் இருக்கும் பொழுது ஃபோன் எடுத்தாங்கன்னா முதல்லையே மெசேஜ் போட்டுருவாங்க, ஐம் இன்சைட் த கோர்ட், ஐ வில் டாக் டு யூ லேட்டர் அப்படின்னா, நீதிமன்றத்துக்குள்ளே இருக்க, உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேம்மா அப்படின்னு மெசேஜ் போடுவாங்க. இல்லாட்டி ஃபோனை ஆன் பண்ணிவிட்டு முக்கியமான விஷயமா இருந்தால் அப்படிங்கிறது மட்டும்தான் சொல்லுவாங்க. அண்ணனுக்கு 2 நம்பர் இருக்கும். ஒன்று ரொம்ப பர்சனல் நம்பர், ஒன்று ஜென்ரலாக எல்லா கிளைண்ட்டுக்கிட்டேயும் கொடுக்கக்கூடிய நம்பர். அப்போது அண்ணனுடைய பொது நம்பரை நான் ட்ரை பண்ணேன். நாட் ரீச்சபிள் வந்தது. அது நான் ரொம்ப முக்கியமாக அண்ணன்கிட்ட பேச வேண்டி இருந்தது. அதனால் என்ன பண்ணேன், அண்ணனுடைய பர்சனல் நம்பருக்கு அடித்தேன். டக்குன்னு டைப் பண்ணேன். அண்ணனுடைய பர்சனல் நம்பர் நான் சேவ் பண்ணி வச்சில்ல, ஆனால் மைண்டில் இருக்கும். டக்குன்னு அந்த நம்பரை போட்டுவிட்டேன். ஒரு ரிங்கு போச்சு, கால் எடுக்கப்பட்டது. அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. ஓகே, அண்ணன் கோர்ட்டில் இருக்கான் போல இருக்குன்னு. பொதுவாக எங்கள் அண்ணனை நான் ரொம்ப அன்பாக டே அண்ணா அப்படின்னு தான் கூப்பிடுறது வழக்கம். என் அண்ணனும் அதை தப்பாக எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா சின்ன பருவத்துலேருந்தே நான் அப்படி தான் அவனை அன்பாக கூப்பிடுறது. எடுத்ததும் டே அண்ணா எப்படிடா இருக்க, நல்லா இருக்கியா, என்ன சாப்பிட்டியா, கோர்ட்டுக்கு வந்துட்டியா அப்படின்னு நான் படன்னு பேச ஆரம்பித்தேன். அண்ணன் பக்கத்துலேருந்து அப்படின்ற சத்தம் மட்டும்தான் கேட்டுது. என்ன கோர்ட்டுக்குள்ளே இருக்குன்றதுனால சத்தமாக பேச மாட்டியா, யார் இன்னைக்கு ஜட்ஜு அப்படின்னு எல்லாம் ரொம்ப கலாய்ச்சி, அவனால் சிரிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அளவுக்கு கலாய்ப்பு. ஆனாலும் அங்கே சிரிக்கிற என்னால் உணர முடியுது. அங்கே அந்த சைடில் இருக்கிற என் அண்ணன் சிரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனாலும் சிரிக்க முடியாமல் ஊன்ற சத்தம் மட்டும் கொடுக்குறான். சரி, நீ என்னமோ வருத்தப்பட்டியாமே, நான் உங்ககிட்ட பேசலன்னு அம்மா சொன்னா, அதான் கால் பண்ணேன். சரி, இன்றைக்கி யார் ஜட்ஜு வந்திருக்கா, எல்லாம் நம்ம பார்த்து வளர்ந்த பயல்கடா அப்படின்னு நிறைய கலாய்ப்பு. பொதுவாகவே எங்கள் வீட்டில் இந்த கிண்டல் கேலி எல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி எங்கள் அண்ணனால் பேச முடியாத சூழ்நிலைன்னும் எனக்கு இன்னமும் ஜாலியாகிடுச்சு. ஏன்னா என்னை திட்ட மாட்டான், பதில் பேச மாட்டான், நம்ம முடிஞ்ச வரைக்கும் கலாய்ப்போம் அப்படின்னு அவன்கிட்ட இந்த மாதிரி பேசிக்கிட்டு, சரிடா நான் அப்புறமா பேசுகிறேன், கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு ஒரு 1/2 hour என் அண்ணன்ட்ட பேசியிருப்பேன். அதை பேசி முடித்ததும் ஃபோனை கட் பண்ணிட்டேன். கட் பண்ணிட்டதுக்கப்புறமா அது திரும்பவும் செக் பண்ணி பார்க்குறேன், அது என் அண்ணனுடைய நம்பரே இல்லை. ஒரு செகண்ட் என்னால் ஒன்றுமே புரிஞ்சிக்க முடியல. ஐயோ, இத்தனை முறை பேசினோம், கோர்ட்டில் இருக்கியா எல்லாமும் கேட்டோம், ஆமாம் அப்படிங்கிற அதுக்கான ஊன்ற சவுண்டு கேட்டது. இப்போ யாருக்கிட்ட நாம் இத்தனை விஷயங்களையும் பேசினோம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அச்சம்
ஒரு தடுமாற்றம். உண்மையா சொல்ல போணும்னா ஒரு விதமான பயமும் இருந்தது. அப்புறம் சரி இத கன்ஃபார்ம் பண்ணிப்போம் அப்படின்னு என் அண்ணனுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பிச்சேன். "அண்ணா நீ கோர்ட்ல தான் இருக்கியா? எங்க இருக்க?" அப்படின்னு. அவன் ரிப்ளை பண்ணான். "நான் கோர்ட்ல இருக்கேன்ம்மா. முக்கியமான கேஸ். நான் அப்புறம் பேசுறேன்." அவ்வளோதான். அப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் என் அண்ணன்கிட்ட நான் பேசல. வேற யார்கிட்டயோ இத்தனையும் பேசியிருக்கேன் அப்படின்னு. இப்போ அந்த வேற யாரோ யாரா இருக்கக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. ஆனா, அந்த யாரோ என்கிட்ட ஒரு வார்த்தையும் பதில் பேசல. நான் சொன்னதையெல்லாம் கேட்டுக்கிட்டாங்க, ரசிச்சாங்க, சிரிச்சாங்க. நான் என்ன நெனச்சுட்டேன்னா, அண்ணன் கோர்ட்ல இருக்கிறதுனால அவன் பேசல போல இருக்கு. ஏதோ அப்படின்னு. ஆனா பொதுவா என் அண்ணன் 2 நிமிஷத்துக்கு மேல கோர்ட்டுக்குள்ள இருக்கும்பொழுது மொபைல ஆன்ல வைக்க மாட்டாங்க. ஆனா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் அவன் கேட்டிருக்கான் அப்படின்னும்போது எனக்கு அப்ப தோணல. அதுக்கப்புறமா தான் யோசிக்க தோணுச்சு. சரி இது யாருடைய நம்பர் தான் அப்படின்னு ட்ரூ காலர்ல போய் போட்டு பார்த்தா, அந்த நம்பர் ஒரு வழக்கறிஞருடையது தான். நான் கோர்ட்ல இருக்கியான்னு கேட்கும் பொழுது, ஊன்னு சொன்னது உண்மைதான். அவரும் ஒரு வழக்கறிஞர். இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் சீனியர் மோஸ்ட் வழக்கறிஞர். என் அண்ணனுடைய பெயர் கொண்ட ஒரு வழக்கறிஞர். ரொம்பவும் வினோதமா இருந்தது. இப்படியெல்லாம் கோயின்சைட் ஆகுமா அப்படின்னு. நான் பேசின அத்தனையும் கேட்டு ரசிச்சு, சிரிச்சு அந்த ஜீவன் என்ன நெனச்சிருக்கோம்? அதோட வாழ்க்கையிலயும் ஒரு புதுவிதமான அனுபவம் ஏற்பட்டத நெனச்சு நிச்சயமா இந்த நிமிஷம் வரைக்கும் இப்படி ஒரு நல்ல அனுபவம், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும்ன்றத நெனச்சிருப்பார் இல்லையா? என் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு சிறப்பான அனுபவத்த உங்களோடு இது குறும்புத்தனமாவும் இருக்கலாம், குழந்தைத்தனமாவும் இருக்கலாம். ஆனா, இதுல யாருக்கும் எந்த விதமான மனக்கசப்போ, கஷ்டமோ இல்லாத பட்சத்தில் இந்த அனுபவத்தை நான் நிஜமாகவே ரசித்தேன். உங்க வாழ்க்கையிலும் இப்படி ஏதாவது ஒரு சிறப்பான அனுபவம் இருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க. இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு சிறந்த சிந்தனையோடு உங்கள் தமிழ் வாங்க தமிழோடு பேசுவோம்.